வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பாட்டு பாடுற மிஷின். ஒரு டைமில் அம்மா 6 மணிக்கு இதை போட்டு ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஃபுல் சவுண்டில் அலாரம் மாதிரி வேலை செஞ்சது. அப்படியே பாடி பாடி இப்போ மொத்தமாக பாட முடியாமல் படுத்து தூங்கிடுச்சு. சரி வாங்க எதனால் பாடலன்னு பிரித்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணது உள்ள ஒரு கிளாஸ் ஃப்ரேம் இருக்குது. இது மெதுவாக கழட்டி பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ஆராய்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 வயர் பிசிபி போர்டில் இருந்து வருது. ஸோ இந்த லைன் வந்து சால்டரிங் விட்டு போயிருக்கு. இங்கே தெரியுதுங்களா 3 பின்னுங்க. ஸோ இந்த 3 பின்னோட கனெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் எல்லாம் வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ இதுக்கு வர கனெக்ஷன் தான் அதுலேருந்து விட்டு போயிருக்கு. அடுத்த எல்லா கனெக்ஷனும் ப்ராப்பராக கொடுத்து பார்த்துட்டோம். ஆனாலும் இது ஒர்க் ஆகலை. ஸோ இதில் மேஜர் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வேலை செய்யலை. ஸோ அதனால தான் அது ஒர்க் ஆகலை. நம்மக்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக கனெக்ஷன்ஸ் கொடுத்து பார்த்துட்டோம். இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண, பாட்டு சேஞ்ச் பண்ண, இந்த மாதிரிலாம் இதில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ பழசு பார்த்தீங்கன்னா 5 பின் இருக்குது. இப்போ நான் போட்டதில் 3 பின்னு. ஸோ 3க்கு 3 பின்னு கொடுத்து இது வால்யூம் கண்ட்ரோலாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி 2மே நம்ம டைரெக்டாக கொடுத்து டச் பண்ணி வேலை செய்யுதா இல்லையான்றது பார்ப்போம். நம்ம போட்டதுமே நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சுங்க. அப்போ மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஸோ இப்போ இந்த 2மே வந்து நம்ம வந்து பாட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணும்போது பாட்டு சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ நம்ம டச் பண்ணும்போது வேறு பாட்டு நமக்கு மாறிட்டுருக்கு. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு சுவிட்ச் மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி போர்டில் இருந்து ஒரு குட்டி சுவிட்ச் ஒன்று நான் கழட்டிக்கிட்டேங்க. ஸோ அதை இதுக்கு போட்டு பார்த்தேன். ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, பாட்டும் நல்லா கேட்குது. இப்போ சேஞ்ச் ஆகுதா செக் பண்ணிடலாம். ஓகேங்க, சூப்பராக சேஞ்ச் ஆகுது பாட்டு கூட. ஸோ இந்த மாதிரி பொருள் ஏதாவது நம்ம வீட்டிலவே இருக்குன்னா நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இனிமேல் எங்கள் வீட்டோட அலாரம் திரும்பி வந்துச்சுங்க. 4லேருந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சணுங்க. இன்னும் இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.